டிஎம்டி நேயர்களே வணக்கம். இன்று வேத வசனத்தை பற்றி நான் கூற விரும்புகின்றேன். மத்தேயு 4வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டு. இந்த வசனத்தை நான் படிக்கின்றேன், கேளுங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர்களை வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லுக்குள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். பாருங்க, ஜீசஸுக்கு சோதனை வருகிறது பிசாசினால். இதுபோல் நமக்கும் வரும். நம்முடைய வாழ்க்கையில் தேவாலயத்துக்கு சர்ச்சுக்கு போய்கிட்டே இருப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் செய்வோம், தொடர்ந்து போவோம். ஆனாலும் சோதனைகள் வரும், வராமல் இருக்காது. அது ஏன் வருது? தேவனால் பரிசோதிக்கப்படுகிறோம். இவன் உண்மையிலே விசுவாசமாக நம்மிடம் இருக்கின்றானா? அதை ஆண்டவர் அதை சோதிப்பார். கட்டாயம் தேவன் கர்த்தர் சோதிப்பார். இவன் உண்மையிலே விசுவாசமாக இருக்கின்றானா? அப்போது அந்த விசுவாசம் நம்ம உண்மையிலே இருந்தால் அந்த சோதனையில் வென்று விடுவோம். ஜீசஸுக்கும் இதுபோல் ஏற்பட்டு விட்டது. எப்படி? 40 நாள் டே நைட்டு அவர் உண்ணாவிரதம் பாஸ்டிங்கில் இருந்த பிறகு சோதனை. பாருங்க, அப்போ என்ன இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம கஷ்டத்தில் பயங்கரமாக இருப்போம், அப்போந்தான் சோதனை வரும். என்ன ஐயா, அதில் நீங்கள் வில்லிங் பண்ணுவீங்களா பார்ப்போம். ஒருத்தன் கஷ்டத்தில் ரொம்ப இருப்பான், நல்ல சர்ச்சுக்கெல்லாம் போவான், ஆனால் கஷ்டம் வருது, ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வருது, உடனே லஞ்சத்தை வாங்கிடுவான். அப்போ அந்த சோதனையில் அவன் தோத்துட்டான். அந்த சமயத்தில் தான், இல்லை லஞ்சம் வாங்கக்கூடாது, தேவன் என்னோட இருக்கிறார், வாங்காமல் இருப்பது நல்லது, அப்படி நான் முடிவெடுத்திருந்தா அவன் வாங்கியிருக்க மாட்டான். ஆனால் வாங்கிட்டான், கதை முடிஞ்சு போச்சு. அதுதான். இதுபோல் தான் இயேசுவுக்கு ஒரு சோதனை வந்தது. 40 நாளியா ஒன்றும் சாப்பிடாம எடுக்காமல் இருந்து அவருக்கு சோதனை. எப்படி? இந்த கல்லை அப்பங்களால் ஆகும்படி என்று சோதனைக்கிறான். நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால். அப்புறம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்கிறார்? ஒருவன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான், வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று ஜீசஸ் சொல்கிறார். ஒரு கதை சொல்கிறேன். ஒருவன் இருந்தான், அவன் சர்ச்சுக்கு ஒழுங்காக போவார், அந்த ஆள் எல்லாம் போவார். திடீர்னு அவருக்கு நல்ல செல்வங்கள் அதெல்லாம் வந்துச்சு. என்ன செஞ்சாருன்னா, நல்லா சாப்பிடுவார், நல்ல ஆரோக்கியமாக இருக்கார், முடிஞ்சது. ஒரு தடவை அவர் நண்பர் கேட்டார், என்னப்பா சர்ச்சுக்கு முந்திலாம் வருவி, இப்போ என்ன அதிகமாக காணலேன்னு கேட்டார். அடா நீ ஒன்றுப்பா, நல்லா இருக்கேன், இப்போ அவருக்கு டைம் கிடைக்கும் வரேன் அப்படி சொல்லுவான். டைம் கிடைக்கும் வரேன். அப்போது உதாசீனம் பண்ணிட்டார். இறைவன் தேவன் கொடுத்ததை நல்லா சாப்பிடுவேன், எடுக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், எல்லாம் இருக்குது, விட்டமின் சாப்பிடுவேன், நல்லா இருக்கேன், போப்பா அப்படின்னு சொல்லிட்டார். சரிப்பான்னு அந்த ஃப்ரெண்டும் போயிட்டார். காலங்கள் போனது. ஒரு நாளைக்கு அவர் ஒன்றும் இல்லை, சும்மா நின்றுக்கிட்டு இருந்தார், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிப்போச்சு. ஆக்சிடெண்ட் ஆன உடனே, அது ஏதோ ஒரு ஸ்பீடில் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சிடெண்ட் ஆன உடனே அந்த இடத்துல அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க. சேர்த்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அவருக்கு. மூச்சு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட்னால. உடனே பாஸ்டர் அங்கேருந்து போய் நேராக அங்கே போய் அவருக்கு ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணி, ஏன்னா மாத்திரை மருந்து கொடுத்தாலும் இன்னும் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. ஜெபம் பண்ணி அவரை அடுத்த நாளைக்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணி கேட்காரு, இப்போ நல்லா இருக்கேன்னு. அங்கேருந்து பதில் வந்துச்சு மருத்துவமனையிலேருந்து. அப்புறம்தான் அவன் ஃப்ரெண்டு சொன்னான், இந்த வசனத்தை சொன்னான், அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று இருக்கிறது. அன்னைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணார், நீ வந்துட்ட. இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? என்றைக்குமே சாதாரணமாக நினைக்காத,
தேவனுடைய வார்த்தைகளை இருந்தால்தான் பிழைக்க முடியும். வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல, எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு நாளைக்கு அவனுக்கு உணவு, ஆரோக்கியம் அவனுக்கு விடை கொடுக்காது. வார்த்தைகள், தேவனுடைய பிளஸிங், அந்த வார்த்தைகள் தான் அவனுக்கு இடம் கொடுக்கும். ஆகையினால் தேவனுடைய வார்த்தைகளை சோதனைக்காரன் சொன்னான். தேவனுடைய வார்த்தை தான் முக்கியம். ஜீசஸ் சொன்னார், அப்பங்களால் மட்டுமல்ல உயிர் உழைப்பான். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவு சோதனை வந்தாலும் நாம் அதில் வின் பண்ண வேண்டும். அதுதான் இதனுடைய கருத்து. இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.